Hey guys, welcome back. இது டே 8 ஆஃப் மேக்கிங் $10 to $1000. ரீசெண்ட் டைமாக நான் மார்க்கெட்டில் ட்ரேட் பண்ணலை. என்னுடைய ஓன் கமிட்மெண்ட்ஸ் அண்ட் பர்சனல் ஒர்க்னால் என்னால் மார்க்கெட்டில் கான்சன்ட்ரேட் பண்ண முடியாமல் இருந்தது. ஸோ நான் சொன்ன மாதிரியே நம்மளுடைய புது ஃபண்டட் அக்கௌண்ட்டில் ட்ரேட் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இன்றைக்கி நான் மொத்தம் 3 ட்ரேட் எடுத்திருக்கேன். அந்த 3 ட்ரேடில் இதான் ஃபர்ஸ்ட் ட்ரேட். ஸோ ஃபர்ஸ்ட் ட்ரேட் வாஸ் ஷார்ட் செல்லிங். மார்க்கெட் நம்மளுடைய நியூயார்க் டைம் படி 10 to 11க்குள்ளே ஒரு ஷார்ட் பொசிஷன் எனக்கு கொடுத்துச்சு. அந்த பொசிஷன் நான் எடுத்திருக்கேன். ஸோ லெட்ஸ் see வாட்ஸ் ஹேப்பனிங். எஸ், ஸோ பார்த்தீங்கன்னாக்கா இந்த இடத்துல நமக்கு ஃபர்ஸ்ட் பொசிஷன் முடிச்ச அப்புறமா செகண்ட் பொசிஷன் ரெண்டாவது ஒரு செல் எடுத்தேன். அந்த செல் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அன்ஃபார்ச்சுனேட்லி கை தவறி அது க்ளோஸ் ஆகிடுச்சு இமீடியட்டாக. பட் அகெயின் அதுவுமே நமக்கு ப்ராஃபிட்டில் தான் க்ளோஸ் ஆச்சு. ஸோ எனியோ இப்போது நம்மளுக்கு மார்க்கெட் வந்து பார்த்திங்கனாக்கா வார் பேனிக்னால் மார்க்கெட் நல்லாவே செல் ஆகிட்டு இருக்குது. ஸோ அகெயின் நான் ஒரு செல் என்ட்ரி போயிருக்கேன். ஸ்டாப் லாஸ் அண்ட் டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணேன். பட் இம்மீடியட்டாக நம்மளோட பொசிஷன் வந்து ப்ராஃபிட்டில் க்ளோஸ் ஆகிடுச்சு. ஸோ ஓவராலாக நம்மளுடைய டெபாசிட் பார்த்திங்கனாக்கா $1000, ப்ராஃபிட் வந்து பார்த்திங்கன்னா $122, கமிஷன்லாம் போக $110 நம்ம அக்கௌண்ட்டில் இருக்குது. 3 செல் என்ட்ரி எடுத்திருக்கோம், 3மே ப்ராஃபிட். ஓவராலாக நம்ம 10% ப்ராஃபிட்டில் இருக்கும். மினிமம் 5% ப்ராஃபிட் எடுத்தாவே போதும். அதாவது $50 ப்ராஃபிட் எடுத்தாவே போதும். நம்ம ஸ்டெப் 1லேருந்து ஸ்டெப் 2க்கு மூவ் ஆன் ஆகிடுவோம். ஸோ இந்த ஃபண்டட் அக்கௌண்ட்டோடைய அப்ஜெக்டிவ்ஸ் பார்த்தீங்கன்னா மினிமம் 2 நாள் ட்ரேட் பண்ணோம். மொதல் நாள் மட்டும்தான் ட்ரேட் பண்ணியிருக்கோம். இந்த நாளே ப்ராஃபிட் 50%, $50 எடுக்க வேண்டிய இடத்த நம்ம $100 எடுத்து அக்கௌண்ட்டை பாஸ் பண்ணி வச்சுருக்கோம். நாளைக்கு நம்ம மினிமமாக 0.01 லாட் சைஸ் எடுத்து க்ளோஸ் பண்ணாவே நம்மளுடைய ஸ்டெப் 1லேருந்து ஸ்டெப் 2 அந்த எவாலுவேஷன் பேஸ்க்கு நம்ம மூவ் ஆன் ஆகிடுவோம். ஸோ அடுத்த வீடியோவில் ஸ்டெப் 2வை நம்ம எப்படி பாஸ் பண்ணுறோன்னு நம்ம பார்ப்போம். Until then, stay safe. Bye.